ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன், ஆனால் வந்து எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது, அது என்ன ரீசன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அது வந்து நிறைய பேர் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக்கில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ண வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 111 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் முக்கால்வாசி கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை மோஸ்ட்லி நான் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். அப்படி எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. பண்ணாதவங்களுக்கு ரொம்பவே சாரி, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும், எப்படி வந்து சப்மிட் பண்ணணும், இதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது, நீங்களே வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்டர்நெட் சென்டர் போக தேவையில்ல, நெட் சென்டர் போக தேவையில்ல, சேவை மையம் வந்து போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்களே வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்க முடியும். சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவிலே நான் வந்து சொல்லிடுறேன் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறதையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், tnbds.gov.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வெப் பேஜுக்கு வருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைன்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கேட்பாங்க. அதாவது ஃபேமிலி ஹெட்டு நேம் வந்து கேட்பாங்க. ஃபேமிலி ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபேமிலி ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் இருக்கலாம், ஒய்ஃபும் இருக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நேமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. அதாவது கணவருடைய பேர் வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கணவருடைய ஃபாதர் நேம் வந்து கீழே கேட்பாங்க, அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிஸ்டேக் பண்ணுறீங்க. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அதே தான் இந்த இடத்துல வந்து போடணும். அப்படி ஆதார் கார்டில் வந்து வேறு அட்ரஸ் இருக்குது, பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆதார் கார்டில் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக வந்து மேரேஜ் ஆகி இல்லை வேறு இது அதாவது ரெண்ட்டு வீடு வந்து வாடகை வீட்டிலேருந்து இருக்கீங்க, அந்த பட்சத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தால் அதில் வந்து அப்செட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கேஸ் பில் இருக்கும், இல்லைனா இபி பில் இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டு ரசீதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். கவனமாக வந்து நான் வந்து சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் பெயர் வந்து கேட்பாங்க. அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கணவர் பெயர் கேட்பாங்க, முகவரி வந்து கேட்பாங்க. அதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவருடைய புகைப்படம், அதாவது ஃபேமிலி ஹெட்டோட வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவும் 5 எம்பிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம், வட்டம், கிராமம் இது மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சுக்கோங்க. தேர்வு செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீடு, அதாவது போஸ்ட்டு அது கோட் இருக்கும் பார்த்தீங்களா, பின்கோட், அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கையில் வந்து நீங்கள் வந்து என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அரிசி பருப்பு வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜாக வந்துடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது, இருந்தால் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை வந்து தேர்வு செய்க. ஸ்மார்ட் ரேஷன் கார்டுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான அட்டைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த அட்டையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கொடுப்பாங்க. அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது குடியிருப்பு சான்றிதழ்.
அதாவது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்டல் அட்ரஸ்ங்கிறது சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி இந்த குறிப்பு இதை வந்து தயவுசெய்து படிங்க. தற்போது முகவரி ஆதார் அட்டையில் உள்ள முகவரியிலிருந்து வேறுபட்டிருந்தால் முகவரி சான்று தேவை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து வேறு மாதிரி இருந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் வந்து தேவை அப்படிங்கிறது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆதார் அட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வந்து சேம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதாருங்கிறத மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதாருங்கிறத வந்து அப்லோட் பண்ணுறங்கிற அவசியம் வந்து கிடையாது. மற்றபடி உங்களுடைய ஆதார் அட்டையில் வேறு அட்ரஸ் இருக்குது, நான் வந்து இருக்கிறது வந்து வேறு அட்ரஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி மின்சார கட்டண அட்டை செலுத்தலாம், வங்கி பாஸ்புக்கோட அட்டை செலுத்தலாம், அதாவது கேஸ் பில் செலுத்தலாம், வீட்டு ரெண்டல் ரசீது செலுத்தலாம், பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி வாடகை ஒப்பந்தம், இந்த மாதிரி உள்ள சான்றிதழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்சார கட்டணம்ங்கிறத வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இபி பில்லை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இபி பில்லை வந்து ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைலுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படிங்கிறத வந்து கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எரிவாயு உங்களுக்கு வந்து எத்தனை கேஸ் இருக்குது சிலிண்டர் அதை வந்து கேட்பாங்க. இது வந்து கவனமாக வந்து இருந்தால் உண்மையை கொடுங்க. இது வந்து நீங்கள் தவறான விஷயத்தில் வந்து பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போடுறதுக்கும் ரொம்பவே அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வேலை சுமைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். அதனால் தப்பாக மட்டும் ஃபில் பண்ணிடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன். எங்கிட்ட வந்து எந்த கேஸ், அதாவது ஹெச்பி, இண்டியன், இந்த மாதிரி நிறைய கேஸ் கம்பெனியில் இருக்குது. அது வந்து எதுங்கிறத வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புக் பண்ணலை, இல்லை எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசன் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து தனியாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த பதிவு செய்யுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோ ஒரு டைரியிலையோ வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை வச்சு தான் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். அது எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மின்னணு அட்டை சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த குறியீடு நம்பர் கேட்பாங்க, அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது தான். நீங்கள் வந்து நீங்களும் பண்ணிக்கலாம், இ-சேவை மையத்தின் மூலியமாகவும் போய் பண்ணிக்கலாம். இ-சேவையத்தில் பண்ணிங்கன்னா ரூ. 60 வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியூ வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வழியை பாருங்கள். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நெட் சென்டருக்கு போகணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நம்மளுடைய சேனல் நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அப்ளை பண்ணிக்கிறணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் உருவாக்கப்பட்ட ஒரு நோக்கமே. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.